வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எம்டிஎஸ் அசிஸ்டன்ட் உட்பட 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 18,000 85,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைமை கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே நமக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை லிங்க்கும் பார்த்திங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்கன்னா அப்ளை லிங்க்கு. ஆல்ரெடி நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னா லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நியூவாக என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர், டேக்ஸ் அசிஸ்டன்ட், மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆகஸ்ட் 15 செப்டம்பர் 15 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இதில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 40 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரியும் பார்த்திங்கன்னா 25,500 81,500 வரைக்கும் இருக்கும். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த கேட்டகரியில் 39 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும். மொத்தமாக 85 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கேன் இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th மார்க் ஷீட்டு, அதேமாதிரி நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கணும். ஓகேங்களா? ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். அதேமாதிரி 10th சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்காக சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான சர்டிஃபிகேட்டு, நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அதேமாதிரி ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கேன் இந்த ஃபார்மேட் எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் பொருந்தும். எல்லாருமே இந்த 200 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணி தான் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷனும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க சொல்லியிருக்க ஸ்போர்ட்ஸில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்
அது என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஒரு 17 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், பாக்ஸிங், பிரிட்ஜ், கேரம், செஸ், கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, பாரா ஸ்போர்ட்ஸ், ஸ்விம்மிங், டேபிள் டென்னிஸ், வாலிபால், ரெஸ்லிங், யோகாசனா. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, அதாவது வின்னிங் சர்டிஃபிகேட்டோ பார்ட்டிசிபேட் பண்ண சர்டிஃபிகேட்டோ வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ மேலுக்கு எத்தனை வேக்கன்சிஸ், ஃபீமேலுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலுக்கு 49, ஃபீமேலுக்கு 36 வேக்கன்சிஸ், மொத்தம் 85 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் க்ரைட்டீரியா இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மெரிட் வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரையல் வைப்பாங்க, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டேட் லெவலில், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி லெவலில். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரிஃபரன்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் இல்லாமல் உங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்குமே ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே அப்ளிகண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறப்ப என்கொயரிஸ் இருக்குது, அதாவது ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், குவைரிஸ் இருக்குது அப்படின்னா இங்கே சொல்லியிருக்கேன் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராபேஷன் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கு ப்ராபேஷன் பீரியட் இருக்கும். அந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து டேக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் குவாலிஃபை பண்ணணும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ட்ரையல்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பர்டிகுலராக நமக்கு பூனே ரீஜன்லேருந்து கொடுத்துருக்காங்க, பூனேலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷனும் உங்களுக்கு பூனேயில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆகிட்டு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.